என்னங்க என்னடி சூடு இல்ல? அம்மா நகை கடைக்கு பாக்கி கொடுக்கணுமே, அண்ணனுக்கு ஞாபகப்படுத்துனீங்களா? ராத்திரியே ஃபோன் பண்ணேன், கலை தான் எடுத்தா. ராமகிருஷ்ணன் தூங்கிட்டானா, எழுந்ததும் சொல்றேன்னு சொன்னா. அவ மறந்துருப்பா, ஃபோன் பண்ணி சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. மாதவி நகை கடை பாக்கிய கொடுக்குறேன்னு போயிருக்கா. அவையே கொடுக்கணும், ஏன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு அவளுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. கவிதா, உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ பேசாம இரு. என்னடி அவளுக்கு புரியாத? இவன் என்ன சின்ன குழந்தையா? நல்லவ மாதிரி நடிச்சு மாதவி பண்ற நாடகம் எல்லாம் இவளுக்கு நல்லாவே புரியும். முதல்ல நீ ராமகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி பணத்தை வாங்கி மாதவி வந்த உடனே மூஞ்சில அடி. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாமா? என் கல்யாணத்தை அண்ணனோனையும் நல்லபடியா நடத்துவாங்க. மாதவி சும்மா இருந்தாலே போதும். புரியுதா? அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். வரேம்மா. கவிதா, என்னப்பா? சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க, உனக்கு உதவற அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்கணும்னு. புரியுதா? சரிப்பா. பத்திரமா போயிட்டு வா. ஆமா, சாமிக்கு பேசுற சக்தி இருந்தா இந்த குடும்பத்துக்கு யார் உதவி பண்றாங்கன்றத கவிதாவுக்கு எடுத்து சொல்லு. சொல்லும். நீயும் கேட்க தானே போற. சரி, சாப்பாடுக்கு என்ன பண்ணிருக்க? கோதுமை தோசையும் பாவக்காய் குழம்பும் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒரு சாப்பாடாடி? வளவளன்னு ஒரு தோசை, கசப்பா பாவக்காய் குழம்பு. நீ இந்த சாப்பாடு எனக்கு வேணாம், நான் வெளியில போய் சாப்பிடுறேன். ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடு. காசெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இங்க என்ன பண்ணிருக்கோ அதை சாப்பிடுங்க. அம்மா. கோகிலா, என்னடி, என்னாச்சு? சொல்லுடி. அம்மா கேக்குறாள், என்னன்னு சொல்லிட்டு அழ. ஏமா, உன் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா? என் மூச்சிலே முழிக்காத, எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லிட்டாருமா. யாரு கேட்டு தாலிச்சேனை கட்டி கொடுத்தானே நல்லா திட்டி வீட்டை விட்டு அமிச்சிட்டாருமா. இதுக்குதான் முன்ன பின்ன யோசிக்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் தங்கச்சிக்கு செய்வேன்னு ரொம்ப வீராப்பா பேசி தாலிச்சேன் கழட்டி கொடுத்தியே. அனுபவி, நல்லா அனுபவி, நல்லா அனுபவி. என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? பெத்த பொண்ணு புருஷன் வீட்டுல அசிங்கப்பட்டு வந்திருக்கா, அவளுக்கு ஆறுதலா பேசாம இப்படி குத்தி காமிக்கிறீங்க. இவன ரோட்ல போறவங்களுக்கு செயின் கட்டி கொடுத்திருக்கா, கூட பிறந்த தங்கச்சிக்கு தானே கொடுத்திருக்கா. ஒரே வயித்துல பிறந்த இவளுக்கு இருக்கிற பாசம் பெத்த அப்ப உங்களுக்கு இல்லையே. ஏதோ மாதவி மேல இருக்கிற கோவத்துல அவகிட்டதான் உங்களுக்கு பாசம் இல்லைன்னு பார்த்தா இந்த குடும்பத்துல யார்கிட்டயுமே உங்களுக்கு பாசம் இல்ல. நாங்க எக்கடி கெட்டு போனா உங்களுக்கு என்னன்னு இருக்கீங்க? குடி குடி குடி, இப்படி குடிச்சு அவங்க மூளை மழுங்கி போச்சு. குடும்ப பொறுப்புங்கிறதே மறந்து போச்சு. அடிக்கிற புருஷன்னு தெரிஞ்சும் தங்கச்சிக்காக தாலி செயினை கழட்டி கொடுத்திருக்கா. ஆனா பொண்ணுக்கு அப்பனா ஒரு துரும்பையாவது நீங்க கிள்ளி போட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குடும்பம், குழந்தை குட்டிங்க எல்லாம்? குடிக்கிற இடமே சொர்க்கம்னு அங்கே விழுந்து கிடக்க வேண்டியதானே? ஒரு நாளாவது உங்க வாயிலிருந்து பாசமா ஒரு வார்த்தை வராதான்னு பிள்ளைங்க எல்லாம் ஏங்குறாங்க. ஆனா நீங்க அவங்க மேல விஷத்துல கக்குறீங்க. உங்களை என் புருஷன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அம்மா விடுங்கம்மா. இவர் திருந்துவாருன்னு பார்த்தா இருக்க மோசமா தான் போய்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி மனசும் பிள்ளைங்க மனசும் இவருக்கு புரியலடி. அம்மா அம்மா அழாதீங்கம்மா, விடுங்கம்மா. அப்பா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவர் புரிஞ்சுப்பாருமா. நீங்க வாங்கம்மா. ஆரம்பத்துல இருந்தே தடங்கள் தான். மாதவி கல்யாணம் முடிச்சிருந்தானா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவளால தொடங்கின பிரச்சனை இன்னும் முடியாம தொடர்ந்துகிட்டே இருக்கு.
அண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவங்கள எதிரியாவே நினைச்சு என்னோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. தேவையில்லாம உங்களை பத்தி விசாரிச்சு நம்ம கல்யாணம் நடக்காதுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. அதான் கலையரசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சிட்டாங்களே. அது மட்டும் இல்ல, மாதவி வந்து எங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால இப்போ தாலி கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இனிமே என்ன தடங்கள் இருக்கும்னு நீ நினைக்கிற? தாலி வாங்கினதுக்கு பணம் கொடுக்கணுமே. இன்னும் 20,000 ரூபாய் பாக்கி இருக்கு. அம்மா மாதவி கொடுப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவ வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றவளாச்சே, அவ எப்படி கொடுப்பா? அத பத்தி நீயே கவலைப்படுற? உங்க அண்ணி பாத்துப்பாங்க. ஏன்னா உங்க அக்கா மாதவி விட அவங்களுக்கு தான் நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறதுல நிஜமான அக்கறை இருக்கு. உண்மைதாங்க. நான் அழகில்லாதவ, படிப்புல கூட சுமார் தான். ஆனா என்னை விட அழகா, அதிகம் படிச்சவரா, எல்லாத்துலயும் உயர்ந்த நிலைமையில இருக்க உங்களை எனக்கு மாப்பிள்ளையா கொண்டு வந்தாங்களே, அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? முதலா நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ அமெரிக்காவில இருந்து வந்தவராச்சே, என்ன எப்படி பிடிக்கும்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உங்க முன்னாடி வந்து நின்ன. ஆனா என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை என் ஹஸ்பண்டா நினைச்சு வாழ்ந்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் என் மனசுல வளர்த்துக்கிட்டேன். இதை புரிஞ்சுக்காம மாதவி செய்யற ஒவ்வொரு விஷயத்தாலையும் நான் எவ்வளவு நொந்து போயிட்டேன் தெரியுமா? என் கனவுகளை அழிச்சு என்ன வெறும் ஜடமாக்கிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேங்க. Hey, what are you talking, கவிதா? Cool it. மாதவி என்ன தடங்கள் பண்ணாலும் உங்க அண்ணியும் எங்க அக்காவும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிச்சு உன்னை எனக்கு மனைவி ஆக்கிடுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. Be cool. அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பார், எனக்கு நீ, உனக்கு நானு, உங்க அண்ணி கலையரசி போட்டு முடிச்ச மாதவியால ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன ஏமாத்திர மாட்டீங்களே? பிறந்ததுல இருந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாம இருந்த எனக்கு உங்களை பார்த்ததும் தான் வாழவே பிடிச்சிருக்கு. அந்த வாழ்க்கையில உங்க மனைவியா வாழ முடியாம போச்சுன்னா No, stop it. Stop it. இந்த ஜென்மத்து வாழ்க்கையில மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவி கவிதா. ஓகே? என்ன கவிதா, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைல்ல? ஓ, நீ என்ன நம்பல? வா, என் கூட வா. கவிதா, வாங்கிக்க. இந்த சாமி சாட்சியா வச்சு சொல்றேன், நீதான் என் மனைவி. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? அது நீ உங்க அண்ணிக்கிட்ட தான் போய் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் உன் வாழ்க்கையில என்னை இணைச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. அதனால நீ அவங்கள முதல்ல பார்த்து நன்றியை சொல்லணும், புரியுதா? புரியுதுங்க. என் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுமோன்ற பயத்துல தான் வந்தேன். எனக்கு இப்ப எல்லாம் தெளிவாயிடுச்சு. நான் இப்ப அண்ணியை பாக்குறேன். குட், தட்ஸ் குட். சரி வா, காரில் நான் உன்னை ட்ராப் பண்றேன். இல்ல, நானே போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே, சரி வா. அம்மா எனக்கு போதும். சாப்பிடு. வேண்டாம். கலை, நான் வரேன். சாப்பிட்டு போங்க. நான் வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன். வெளியிலனா எங்க? உங்க அம்மா வீட்லயா? சொல்லுங்க, அங்கதானே சாப்பிட போறீங்க? என்ன கலை இப்படி கேட்குற? வெளியில நான் போற வழியில ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்.
ஏன் இங்க சாப்பிட பிடிக்கலையா? ஐயோ நான் அப்படி சொல்ல கலை. ஆபீஸ் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நானும் எம்டி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தோம். முன்கூட்டியே பிளான் பண்ணிருக்கீங்கன்னா என்கிட்ட ஏன் சொல்லல? என்ன கலை, இது ஒரு சாதாரண ஆபீஸ் சம்பந்தப்பட்ட மேட்டர். இத போய் சொல்லணும்னு கோச்சுக்கிட்டா என்ன பண்றது? ஓஹோ, இது உங்களுக்கு சாதாரண விஷயமா? இல்ல இல்ல, இதுல ஏதோ ஃபேமிலி மேட்டர் இருக்கு, ஏதோ சீக்ரெட் இருக்கு. எனக்கு தெரியாம நீங்க உங்க குடும்பத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விடு விடு. கலை சொல்றது கேளு, விடு ப்ளீஸ் ப்ளீஸ். கலை சட்டை விடு கலை ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்றது கேளு கலை. ஏ எல்லாத்தையும் வாரி கொடுத்து நல்லவன பேர் வாங்க போறீங்களா? ஏன் கலை இப்படி பிஹேவ் பண்ற? அன்னைக்கு நீ சொன்னதுல இருந்து இன்னி வரைக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போகவே இல்லை தெரியுமா? அன்னைக்குன்னு இல்ல, உங்களுக்கு கழுத்தை நீட்டின நாள்ல இருந்து உங்க வீட்டுக்கு போக கூடாது, உங்க தங்கச்சிங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு தெரியாம அது இதுன்னு பண்ணிட்டு தானே இருக்கீங்க. என்ன கலை இப்படி பேசுற? என் தங்கச்சிகளுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உனக்கு தலையாட்டிட்டு தானே இருக்கேன். இல்ல, நான் இருக்கிறப்போ எனக்கு தலையாட்டுறீங்க, இல்லாதப்போ தாய்க்கு தலைமகன்னு பாசமும் கடமையும் பொங்கி வழிஞ்சு தலைக்கால் புரியாம ஆடுறீங்க. என்ன பாக்குறீங்க? தங்கச்சிங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் அப்படியே ஓடுறீங்க. இல்லனா கோகிலோட ஹஸ்பண்ட் கேசவனுக்கு 75,000 ரூபாய் செக் எழுதி கொடுத்திருப்பீங்களா? அது என்னைக்கோ நடந்தது. அதுக்காக உங்ககிட்ட நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். அந்த செக்ல இருந்து அவங்கள பணம் எடுக்க விடாம நீயும் பண்ணிட்ட. மறுபடியும் இப்ப ஏன் அதை சொல்லி காட்டுற? சொல்லி காட்டலினாதான் நீ எல்லாத்தையும் மறந்துடுவியே. பொண்டாட்டி இருக்கா, பொம்பளை புள்ள இருக்கா, குடும்பம் இருக்குங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு குடிகார அப்பனையும் பொறுப்பில்லாத அம்மாவையும் கூறுகிட்ட தங்கச்சிங்களையும் நினைச்சுட்டு அங்கதானே ஓடுவீங்க. என்ன கலை இப்படி பேசுற? இத்தனை நாள்ல என்னைக்காவது எங்க அம்மா வீட்டு பக்கம் எட்டி பார்த்திருப்பானா? நீ நான் நம்ம குடும்பம்னு உன் பேச்சை கேட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீதான் தேர் எடுத்து தெருவில் விட்ட மாதிரி கவிதாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் தான் நானே அங்க போக வேண்டியதா போச்சு. நல்லா இருக்கியா நீ பேசுறது? நொண்டி குதிரைக்கு சறுக்குனதுதான் சாக்குன்னு சொல்ற மாதிரி உன் மனசுல இருக்கிற பாசத்தை வெளிக்காட்ட நான் போட்ட திட்டத்தை காரணம் சொல்றியா? உன் தங்கச்சி கவிதாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அவ மூஞ்சி அவ கண்ணாடியில பாத்திருக்காளா? அவளா போய் எவனையாவது எடுத்துட்டு ஓடினா கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவன் ஓடியே போயிடுவான். அவ்வளவு அழகு உன் தங்கச்சி. மனசுக்குள்ள பேரழகி கிளியோபாட்ரான்னு நினைப்பு அவளுக்கு. அவளும் அவ மூஞ்சியும் பிளாட்ஃபார்ம்ல குடுத்து இருக்கிறவன் கூட அவளை பொண்ணு கேட்டு வருவானா? ஆனா அந்த மூஞ்சிக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிளைய கூட்டிட்டு வந்தேன்? உலகம் பூரா பிசினஸ் பண்ற முரளி கிட்ட என் நாத்தனார் கவிதா நல்லவ, குடும்ப பங்கா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன்ல. எதுக்கு எதுக்கு இதெல்லாம் செஞ்ச சொல்லுங்க? கவிதாவை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்திலையா? முரளியும் நானும் சேர்ந்து பண்ண போற பிசினஸ்ல அவளை பினாமியா போட்டு நான் 4 காசு பார்க்கணுங்கிற எண்ணத்துலதான். இது எல்லாம் தெரிஞ்சு ஏன் பேச்சு கேட்காம உங்க குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தினால எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது செய்யணும் துடிக்கிறீங்கல்ல? என்ன கலை, உன்னை மீறி என்னால என்ன பண்ண முடியும்? இத்தனை நாள் வராத மகன் வந்திருக்கானே, அவன் ஒரு நல்ல வரன் கொண்டு வந்திருக்கானேன்னு எங்க அம்மா என்கிட்ட எவ்வளவோ எதிர்பார்க்கறாங்க. ஆனா நான் பட்டும் படாமல் தானே இருக்கேன். ஒரு பைசாவது கொடுத்துருப்பேனா? அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு சாப்பாடு போட்ட கேட்டரிங் பில் கூட நம்ம செட்டில் பண்ணல. சரி, கவிதாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பணம் கேட்டாங்க, நம்ம கொடுத்தோமா? கொடுக்கலையே. அப்புறம் கவிதாக்கு தாலி எடுத்த நகை கடைக்கு 20,000 பணம் பாக்கி இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லல. எல்லாம் உன் பேச்சை கேட்டு தானே. ஏன் இஷ்டப்படி செலவு பண்றதா இருந்தா நான் எவ்வளவோ செலவு பண்ணிருப்பேனே. ஓ, இப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்க மனசுல? நான் என்ன கஞ்சத்தனம் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்? உங்க 2வது தங்கச்சி மாதவி சொன்னாலே, நடுத்தெருவுல சோப்பு வித்தாலும் உழைப்பு உழைப்பு தாண்டி. உன்ன மாதிரி ஓசில உட்கார்ந்து திங்கிறவளுக்கு உழைப்போட அருமை எப்படி தெரியும்? அப்படி பேசின அந்த மாதவியே உழைச்சு தான் கூட பிறந்தவங்களையும் அவ குடும்பத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் கவிதாவோட கல்யாணத்துக்கு ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். புருஷ சம்பாதியத்துல பொண்டாட்டி உட்கார்ந்து திங்காம ஊரனுக்கு வாரி கொடுக்க சொல்லுவாளா? என்னமோ உலகத்திலேயே அதிசயமா பிறந்துட்ட மாதிரி இல்ல மாதவி ஆடிக்கிட்டு தெரியறா? பாசம் கடமைன்னு டயலாக் பேசினா மட்டும் போதுமா? ஒவ்வொரு செலவுக்கும் பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்கும் போதுதான் தெரியும் சம்பாதிக்கிற வலி. அத மாதவி நல்லா உணரணும் தான் எல்லா செலவையும் அவ தலைமையில போடுறேன். அது மட்டும் இல்ல, மாதவி அவங்க புரிஞ்சுக்காம என்ன நல்லவன் நினைக்கணும் தான் அப்பப்போ பணத்தை எடுத்து கொடுக்கற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். எல்லா செலவையும் மாதவி தான் செய்யணும். ஆனா நாம செய்யற மாதிரி கவிதா நம்பணும். கடைசி வரைக்கும் மாதவி அவ நம்பவே கூடாது.
இதான் என் திட்டம். ஆனா மாதவி என்னடானா ஹாஸ்பிடல் பில்ல நீங்க தான் செட்டில் பண்ணதா நம்ம முன்னாடியே உங்க அம்மா கிட்ட போய் சொல்றா. அது உங்க அம்மா உண்மைன்னு நம்பி ஓவரா உருகி கவிதாவோட கல்யாணத்தை நம்ம 2 பேரும் தான் நடத்துவோன்னு கையை பிடிச்சுக்கிட்டு கவிதா கிட்ட உளறி கொட்டுறாங்க. நாம என்ன இடிச்சு வைங்களா? நான் அப்பவே எல்லாத்தையும் வெட்டு வெளிச்சமாக்கிருப்பேன். ஆனா ஒரு பொய்ய சொல்லி உங்க அம்மாவோட பாசத்தை காட்டி உங்களை கவுத்துடலாம்னு நினைச்ச மாதவிய நான் கவுத்துடணும் தான் நடந்ததை பாத்துக்கிட்டு ஊமையா நின்னுகிட்டு இருந்தேன். கவிதாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் மனசுக்குள்ள எதிர்பார்ப்புகளை வளர்த்துட்டு கடைசியில ஏன் வேலையை காட்டணும் தான் கோவத்தை அடக்கிக்கிட்டு பேசாம இருந்தேன். ஆனா நீங்க என்னடானா மாதவி பேச்சுல அப்படியே உருகி தங்கச்சிங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? அப்படி ஏதாவது பண்ணீங்க நானும் என் பொண்ணும் தற்கொலை பண்ணிப்போம். எங்களை குழி தோண்டி புதைச்சிட்டு அப்புறமா உங்க தங்கச்சிங்களுக்கு போய் அள்ளி கொடுங்க. என்ன கலை இப்படி பேசுற? நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா? தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி பேசி என் மனசை நோகடிக்காத ப்ளீஸ். நான் நோகடிக்கிறேனா? அப்பே இன்னும் இங்க நிக்கிறீங்க? பாசத்தை கொட்ட தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அங்க போய் இருங்க. அவங்க உங்க மனசை நோகாம பாத்துக்குவாங்க. நான் ஏதாவது பேசி அவங்களுக்கு எதுவும் பண்ண விடாம எடிச்சல் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்களும் உங்க மனசு நொந்து போய் என்ன பாக்க பிடிக்காம நான் ஆக்கி போட்டதை திங்க பிடிக்காம வெளியே பாத்துக்கிறேன்னு சொல்லிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையா? முதல்ல இங்க போங்க. கண் முன்னாடி நிக்காதீங்க. உங்க வீட்டுல போங்க. கலை, நான் என்ன சொல்லிட்டேன்னு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே. வா வா கலை. போதும். அப்போ யார் இதெல்லாம் சாப்பிடுறது? நாய்க்கு வைக்கவா இல்ல குப்பையில கொட்டுதா? நீங்க தான் சாப்பிடணும். புருஷனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு நான் பார்த்து செய்யறதுக்கு பதில் மரியாதை நல்லாவே பண்றீங்க. சாப்பிடுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் வழிச்சு சாப்பிடணும். சாப்பிடுங்க. எப்படி கலை நான் எல்லாத்தையும் திங்கணும். தின்னே ஆகணும். அப்பதான் என் மேலையும் என் பொண்ணு மேலையும் நீங்க நிஜமான அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியும். சாப்பிடுங்க. புரிஞ்சுக்காம அண்ணிதான் நல்லவங்கன்னு இத்தனை நேரம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்து என் மனசு தெளிவாயிடுச்சு.